ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருந்தாங்க சபரிமலைக்கு. ஸோ அதனால் கோயிலுக்கு போகிறதுனால பாப்பாங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த ரவுண்ட் பன் வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்கெட் கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒன்றா ரெண்டாக சாப்பிட்டா கூட 3 பாக்கெட் தீரல. வாங்கி 3 டேஸ்க்கு மேலே ஆகுது. சரி அப்படியே விட்டால் ஃபங்கஸ் வந்துடுமேன்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சாண்ட்விச் செய்யலாம்னு சொல்லிட்டு சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பன்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன்னை திருப்பி வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பட்டரு, நெய் எது போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட ரெண்டுமே இல்லாதனால ஆயில் தான் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மாதிரி ஆயில் எடுத்துகிட்டு 2 பன்னுலையும் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரெட்டை வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி செஞ்சோம்னாக்கா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. அதுக்காக தான் டோஸ்ட் பண்ணுறேன். அப்படியே கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பர்கரும் சரி சாண்ட்விச்சும் சரி இப்போ நான் செஞ்சுருக்கிற மாதிரி ஸ்டஃபிங் வந்துட்டு வச்சு நான் அது 40 ரூபீஸில் 35 ரூபீஸ் டு 45 ரூபீஸ்க்கெலாம் கூட வாங்கி சாப்பிட்ருக்குறேன். ஸோ அதே மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இந்த மாதிரி 3 பன்னையுமே வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் 3ஐயும் வந்து கொட்டிக்கலாம். கூடவே வந்துட்டு வாங்கிட்டு வந்த மயோனைஸையும் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 செய்ய போகிறேன். ஸோ அதனால் எனக்கு 3 இதுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட எதுவும் இல்லாதனால வெறும் வெங்காயம், தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மயோனைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் மயோனைஸ் மட்டும் போடுறேன். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இதே டேஸ்ட்டு தான் நான் 35-45 ரூபீஸ்க்கு வந்து நான் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். அது வந்து ஸ்லைஸ் ப்ரெட்டில் செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி டீ கடை பன்னில் செஞ்சுருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் பர்கர் டேஸ்ட் அப்படியே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.